ஏன் திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடாது என்று நான் முடிவு செய்வதற்கு மிகப்பெரிய காரணம் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த மந்திரிகளிலே பாதி பேர் சிறைச்சாலைகளில் இருக்கிறார்கள், வழக்குகளில் இருக்கிறார்கள். அதை பற்றி அந்த அரசுக்கு நாணம் இல்லை. செந்தில் பாலாஜி எவ்வளவோ காலமாக இருக்கிறார். பொன்முடி 3 ஆண்டு தண்டிக்கப்பட்ட நிலைமையிலே இடைக்காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். அடுத்தது நம்முடைய தங்கம் தென்னரசு, அடுத்தது நம்ம பெரியசாமி, அடுத்தது வரிசையாக மனிதர்கள். முழு ஒரு கட்சியில் மந்திரி சபையில் 3/4 மந்திரி சபை திருடர்களாக இருப்பார்கள், லஞ்சம் வாங்குகிறவர்களாக இருப்பார்கள், வழக்குகளை சந்திக்கின்றவர்களாக இருப்பார்கள் என்றால் அந்த கட்சி எப்படி ஆள்வதற்கு தகுதியுடைய கட்சியாக இருக்க முடியும்? சிங்கப்பூரினுடைய தலைமை அமைச்சர் சொல்கிறார், 51% பாராளுமன்றவாதிகள் கிரிமினல்கள் என்று சொல்லுகிறார். கேவலம். இதற்கு மோடி கண்டனம் தெரிவித்தாரே தவிர இவர்கள் தேர்வு செய்கின்றவர்களெல்லாம் கிரிமினல்வாதிகளாகத்தான் இருக்கிறார்கள். நேயர்களுக்கு வணக்கம். நான் வசந்த் சரவணராஜன். இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் பழகற்பி அவர்கள் இருக்காங்க. அவருடன் நம்ம நேர்காணல் செய்வோம். வணக்கம் நேயர்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதை பற்றி உங்களோட பார்வை என்ன மாதிரி போயிட்டு? சத்தமே இல்லாமல் இருக்கிறது. ரொம்ப வியப்பாக இருக்கிறது. மக்கள் கட்சிகள் ஆரவாரம் செய்து கொண்டு தான் இருக்கின்றன. எல்லா இடங்களிலும், பேருந்துகளிலும், அவற்றிலும் போய் கொண்டும் வந்து கொண்டும் பேசி கொண்டும் தான் இருக்கிறார்கள். ஆனால் மக்களிடம் ஒரு பெரிய உற்சாகமோ பேச்சோ அல்லது ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு வெறியோ இவையெல்லாம் வெளிப்படும் முன்பு இப்பொழுது ஒன்றுமே இல்லை. மக்கள் மனதிற்குள் ஏதோ ஒன்று ஓடுகிறதோ, அவர்கள் சத்தமில்லாமல் ஏதோ செய்ய போகிறார்களோ என்கின்ற அச்சம் ஏற்படுகின்ற அளவிற்கு இப்பொழுது பாருங்கள், நாம் இங்கே உட்கார்ந்து எடுத்து கொண்டிருக்கிறோம். வெளியே ஒரு ஓசையும் இல்லை. இயல்பான கால நிலை தான் இருக்கிறது. ஆகவே மக்களிடம் ஒன்று ஒரு கோபம் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் ஒரு வெறுப்பு இருக்க வேண்டும். அதன் காரணமாக அவர்கள் தங்களை வெளிப்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறார்கள். இதனுடைய விளைவு எதிர்பாராத மாற்றங்கள் வரும். இந்த மாதிரி இருந்தால் நாம் தேர்தல்களிலே சில சமயம் இப்படி பார்த்துருக்கிறோம். ராஜீவ்காந்தி இறந்த உடனேயே தெரிந்தது கருணாநிதி வீட்டுக்கு போய்விடுவார் என்று. இப்படி சில தேர்தல்களில் கூறுகள் தெரியும். ஒரு முறை ஜெயலலிதா வீட்டுக்கு அனுப்ப ரஜினிகாந்த், மூப்பனார் போன்றவர்களெல்லாம் சேர்ந்தபோது ஒரு பெரிய ஆரவாரம் எழுந்தது. இப்பொழுது ஒன்றுமே இல்லை. ஒரு பெரிய வெறுப்பு மக்களிடம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனுடைய விளைவு அமைதியாக வெளிப்பட்டால் தேர்தல் முடிவுகள் வேறாக இருக்குமோ என்பது என்னுடைய எண்ணம். திமுக என்பது 40க்கு 40 வெல்லும் என்று சொல்லாத ஆய்வாளர்களே இல்லை. அரசியல் ஆய்வாளர்கள் முழுவதும் அது முடிந்து விட்டது. அது ஒருவர் சொல்லுகிறார், 51 விழுக்காடு வாக்கு வங்கி அவர்களுக்கு இருக்கிறது, இத்தனை கட்சிகளும் சேர்ந்து. ஆகவே அதற்கு கீழே அவர்கள் எவ்வளவு இடம் மாறினாலும் 40 விழுக்காடு வாக்கை அவர்கள் பெற்றுவிட்டால் வெற்றி பெற்று விடுவார்கள். அந்த அளவுக்கு சேர்த்தாற்போல் வாக்குகளை பெறக்கூடிய வல்லமையோடு எந்த கட்சியும் எதிர்காலத்தில் இல்லை. ஆகவே இவருடைய வெற்றி எழுதி வைக்கப்பட்ட வெற்றி என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த மாதிரி இருப்பது என்பது நல்லதில்லை. 12 கட்சிகள் 8 கட்சிகள் ஒன்று சேர்ந்து கொண்டு அவருடைய வாக்கு விகிதாச்சாரப்படி இவர்கள் வெல்வார்களே. ஆனால் இந்த பிரச்சனைகள் என்பவை எல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டுவிடும். இப்பொழுது ரொம்ப முன்னிலையில் நிற்பது ஜாதியும் பணமும் தான். எந்த பிரச்சனையும் மிகப்பெரிய அளவுக்கு இந்த தேர்தலில் முன்வைக்கப்படவில்லை. அதிமுகவுக்கு நடிகர்கள் மற்றவர்கள் பேசுகிறார்கள். எடப்பாடி ஒருவர் தான் பேசுகிறார். அவர் பேசுகின்ற அரசியல் கூட மாநில அரசியல் தான் பேசுகிறார். 2026 பேச வேண்டியதை எடப்பாடி இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. மோடி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டுமா வேண்டாமா என்பதற்காக நடக்கின்ற தேர்தல் தான். ஒவ்வொரு தேர்தலும் எமர்ஜென்சி அடுத்து வந்த தேர்தல் இந்திரா காந்தியை வீட்டுக்கு அனுப்புவதா இல்லையா என்கின்ற ஒரே ஒரு கேள்வி போல இப்பொழுது மோடி 10 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறார். இந்த நாடு எப்படி இருக்கிறது? ஏதோ அது தவிர்க்க இயலாமல் ஒரு மரம் வளர்வது போல ஒரு நாடு அதனுடைய போக்கிலே, அதனுடைய வணிக போக்குகள், அதனுடைய சந்தை, மற்றவற்றின் காரணமாக ஏற்படுகின்ற வளர்ச்சி நீங்களாக குறிப்பிட்ட ஒன்று என்று சொல்வதற்கு இந்தியாவில் எதுவும் இல்லை. ரெண்டாவது, மோடிக்கு அயல் நாட்டு விவகாரங்களை எல்லாம் சரியாக கையாளுகின்ற வல்லமை அவருக்கு இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. நேபாளம் இந்தியாவுக்கு மிகச்சிறந்த நட்பு நாடு. அது ஒரு இந்து நாடு. அவர்களும் நாமும் நிலத்தால் பிணைக்கப்பட்டிருக்கிறோம்.
எப்படி பீகாரிலிருந்து உத்தரப்பிரதேசத்துக்குள்ளே நுழைந்து கொள்ளலாமோ அதுபோல் அந்த பகுதியிலிருந்து நாம் நேபாளத்துக்குள் நுழைந்து கொள்ளலாம், பேருந்துகளிலேயே போய்விடலாம். அப்படி இந்த நாட்டோடு பின்னி பிணைந்து ஆனால் தனிநாடாக இருக்கிற நேபாளம் இப்பொழுது நம்மோடு இல்லை. அவர்கள் சீனாவினுடைய கையாளாக மாறிவிட்டார்கள். அதுபோல் இலங்கை ரெண்டுங்கட்டான் நிலை. அம்பன்தோட்டாவில் சீனாவினுடைய கப்பலை நிறுத்தி வைத்து கொண்டு நம்மிடமும் உறவாடி கொண்டு இப்படி ரெண்டுங்கட்டான் நிலை. அதே போல் பாகிஸ்தான் நமக்கு எதிர்நாடு. அப்புறம் வங்கதேசம் 100க்கு 100 மேலே விழுவார்கள் என்று சொல்ல முடியாது. மாலத்தீவில் இந்திய இராணுவமே இருந்தது, நேற்று வரை இருந்தது. இராணுவத்தையெல்லாம் வெளியே போயிட்டு அவன் சொல்லுகிறான். ஏனென்றால் மோடி அவர்களை கையாண்ட விதம், மாலத்தீவு அரசை கையாண்ட விதம், அதன் காரணமாக இந்திய படைகள் வெளியேற வேண்டும் என்று உத்தரவு போட்டு கடைசி படை இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கிறது. சின்னஞ்சிறிய தீவுகள், மாலத்தீவு போன்ற தீவுகளை கூட நம்முடைய பாதுகாப்பில் இருந்த ஒரு தீவு, அது கூட நம்ம வெளியே போ என்று சொல்லுகிற அளவுக்கு இவர்களுடைய அவர் அந்த சங்கர் என்ன அவர் ஒரு அதிகாரியாக இருந்தவர், அவர் அயல் விவகார அமைச்சராக இருக்கிறார். மோடிக்கு இவற்றை பற்றி தெரிவதற்கு பெரிதாக வேலை இல்லை. ஜவஹர்லால் நேரு அப்புறம் இந்திரா காந்தி போன்றவர்கள் தான் அயல் விவகாரங்களை கையாளுவதில் மிகச்சிறந்தவர்களாக இருந்தார்கள். ஆகவே நான் சொல்லுகிறேன், இவருடைய ஆட்சியிலே நம்முடைய அருணாச்சல பிரதேசத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடியை சீனா கொடுத்து கொண்டிருக்கிறது. தைவானை நெருக்குகிறார்கள், நம்மை நெருக்குகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள் சீனாவிலே. அவர்களை எதிர்கொள்வதற்கான ஆற்றல் இந்தியாவுக்கு முழுமையாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. அதனாலே தான் ஆஸ்திரேலியாவோடும் ஜப்பானோடும் அமெரிக்காவோடும் நாம் ஒரு கூட்டை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த கூட்டு ஒன்று தான் இந்தியா காலையில் விடிந்தவுடன் உறங்கி எழுவதற்கும் பிறகு மீண்டும் தூங்கப் போவதற்கும் நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்கு காரணம் அந்த 4 நாடுகளின் கூட்டு, அவர்களுக்கு நாமும் நமக்கு அவர்களும். ஆகவே அக்னிபாத் என்று இராணுவ வீரர்களை தேர்ந்தெடுக்கின்ற முறையாக இருந்தாலும் சரி, விவசாய பிரச்சனையை அவர்கள் கையாண்டதில் புதிய விவசாய சட்டங்களை போட்டு அதை கார்ப்பரேட் கையில் கொடுத்து விடுவார்கள் என்று விவசாயிகளெல்லாம் பெருமளவுக்கு கிளர்ச்சி செய்து இவர் துப்பிய எச்சிலை இவரை மீண்டும் முழுங்க வேண்டிய கட்டம் வந்தது சென்ற ஆண்டு. ஆகவே விவசாயிகளுடைய ஆட்சியில் மகிழ்ச்சியாக இல்லை, அயல்நாட்டு விவகார கொள்கைகள் ஒழுங்காக இல்லை. எல்லாமே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஒரே நாடு, ஏக் ராஷ்டிரா, ஏக் லீடர், ஏக் மோடி என்று எப்படியோ நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு கட்டத்தில் என்ன இதனை குறைபாடு என்றால் எதிர்க்கட்சி வலிமையாக இல்லை. ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் 10 ஆண்டுகளுக்கு முன்பு மிகச்சிறப்பாக ஆண்டபோது இந்த ஆவண்ணா ராஜா போன்றவர்கள் செய்த 2G ஊழலை அடிப்படையாக வைத்து மோடி ஆட்சிக்கு வந்து விட்டார். அன்றைக்கு மோடி ஆட்சிக்கு வருவதற்கு 2 காரணம். ஒன்று அதானியினுடைய பணம், இன்னொன்று ஆவண்ணா ராஜா செய்த 2G மோடி, 2G ஊழல், 1,70,000 கோடி என்று சொல்லியே ஆட்சிக்கு வந்தார் மோடி. இன்றைக்கும் திரும்ப சொல்லுகிறார், இந்த 2G மோடி 5G ஆவதற்கு முயல்கிறார்கள். இப்பொழுது மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். அதே ஆவண்ணா ராஜா இருக்கிறார், அதே கனிமொழி, திகார் சிறைச்சாலையில் இருந்த அதே கனிமொழி, அதே TR பாலு, அதே கூட்டம். யாரெல்லாம் இந்த நாட்டை சுரண்டினார்கள் என்று சொல்லி இந்தியாவுக்கே பெரிய ஆட்சி மாற்றம் தெற்கே இருந்து போன திமுகவினுடைய கூட்டணியால் ஏற்பட்டது. திமுகவோட கூட்டணி இல்லாவிட்டால் காங்கிரஸ் அவ்வளோ எளிதாக கவிழ்ந்திருக்காது. மன்மோகன் சிங் வெரி கிளீன் பிரைம் மினிஸ்டர், ஆனால் அவருடைய கவர்மெண்ட் வெரி அன்கிளீன் கவர்மெண்ட் என்று சொல்லப்பட்டது. எப்படி இவ்வளவு பெரிய ஊழல் பேரரசு ஒன்றை காங்கிரஸ் நடத்தி கொண்டிருந்த போது 2Gயை வைத்து இவர் மட்டும் ரெயின்கோட் போட்டுக்கொண்டு அந்த ஊழல் மழையில் நனையாமல் இருந்து விட்டார் என்று சொல்லி மோடி பேசினார். ஆக அதெல்லாம் இல்லை. இன்றைக்கு அந்த கட்சி வலுவிழந்திருக்கிறது. எல்லாமே மாநில கட்சிகளாக இருக்கின்றன. திமுக நான் இந்தியாவை அழைக்கின்றேன் என்று சொல்கிறார். தன் தகுதி என்ன, தன் உயரம் என்ன, நாம் பேச வேண்டிய சொற்கள் என்ன என்றே இவருக்கு ஒன்றும் மட்டுப்படவில்லை. இவர் என்றைக்கு குடியுரிமை சட்டத்தை நான் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று சொன்னாரோ அப்பொழுதே தெரிகிறது ஸ்டாலினுக்கு ஒன்றும் தெரியாது என்று. குடியுரிமை சட்டம் என்பது மைய அரசு கொண்டு வந்த சட்டம். ஆகவே அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது மைய அரசின் அலுவலகங்கள். இதிலே நான் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று நீ எப்படி நிறுத்துவாய்? இது உனக்குரிய சட்டம் எது, உனக்குரிய ஆற்றல் என்ன, உனக்குள்ள அதிகாரம் என்ன என்பதே தெரியாமல் நீ முதலமைச்சராக எப்படி இருக்கிறாய்?
உன்னை சுற்றி அந்த அதிகாரிகள் அவர்களுமா முட்டாள்களாக இருப்பார்கள்? நான் சொல்கிறேன், மந்திரிகளெல்லாம் முட்டாள்களாக இருப்பதற்கு நியாயம் உண்டு ஜனநாயகத்தில். அதனாலே தான் ஒரு வலுவான இரும்பு கோட்டையை, அதிகார கோட்டையை வெள்ளைக்காரன் கட்டி வைத்திருப்பதனுடைய அடிப்படையே மந்திரிகளெல்லாம் முட்டாள்களாக இருப்பார்கள், கிரிமினல்களாக இருப்பார்கள், செந்தில் பாலாஜி மாதிரி தான் இருப்பார்கள் என்பது வெள்ளைக்காரனுக்கு தெரியும். அதனாலே தான் அவன் அதிகார வர்க்கத்தை நிலையாக கட்டி வைத்தான். அதே நிதிநிலை அறிக்கையை சென்ற ஆட்சியில் போட்டவர் இந்த ஆட்சியிலும் போடுவார். அது தியாகராஜன் நிதியமைச்சராக இருந்தாலுன்னா, தங்கம் தென்னரசு நிதியமைச்சராக இருந்தாலுன்னா, 7வது படித்துக்கிட்டு வந்து உட்கார போகின்ற பெண் அதில் நிதியமைச்சராக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பொருட்டில்லை. ஆனால் இங்கே அந்த அதிகார வர்க்கமும் சரியானதை நம்முடைய ஸ்டாலினுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், மாநில உரிமைகளை பற்றி பேசுகிறார் நம்முடைய ஸ்டாலின். மாநில உரிமைகள் என்று இவர் சொல்லுகின்ற போது, நம்முடைய ராஜமன்னார் கமிட்டி ரிப்போர்ட், ஏற்கனவே உள்ள ஃபெடரலிசம் என்ற சிந்தனைகளெல்லாம் நமக்கு வருகின்றன. ஆனால் அவர் சொல்லுகின்ற மாநில சுயாட்சியின் தன்மை என்னவாக இருக்கிறது என்றால், 5 கலெக்டர்கள் ஆற்று மணலை சுரட்டி விட்டார்கள் என்று மைய அரசு தன்னுடைய அமலாக்கத்துறையின் மூலம் ஒரு வழக்கு தொடுத்தது. உடனே ஸ்டாலின் பதறி போனார். 5 கலெக்டர்களும் போய் அங்கே கைது செய்யப்பட்டால், அவர்கள் விசாரணைக்கு வைக்கப்பட்டால் கலெக்டர்கள் கேவலப்பட்டு போவார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆற்று மணலை சுரண்டுவதற்கு இவர்கள் உடந்தையாக இருந்தால் அவர்கள் கேவலப்படுத்தப்படுவதை பற்றி யாருக்கும் வருத்தம் ஏற்படாது. ஆனால் அவன் எதையாவது உண்மையை சொல்லி உலகி தொலைத்து நமக்கு பெரிய கேடு நிறைந்து விடுமோ என்று சொல்லி இவர் ஒரு வக்கீல் வைத்து அந்த உயர் நீதிமன்றத்தில் வாதாடினார். என்ன சொன்னார் என்றால், மாநில அரசு மணல் மாநில அரசுக்கு சொந்தம், அதிகாரிகள் மாநில அரசினுடைய அதிகாரிகள், மைய அரசு இதற்குள்ளே நுழைந்து வழக்கு போடுவதற்கு என்ன இருக்கிறது? ஆகவே மாநில உரிமைகள் பறிபோய்விட்டன என்று சொன்னார். கலெக்டர்களை காப்பாற்றுவது அவருக்கு 2வது நோக்கம், ஆற்று மணல் 3வது நோக்கம். முதல் நோக்கம் மாநில உரிமைகள். நான் கேட்கிறேன், மாநில உரிமைகள் என்ன திருடுவதற்கா? சரி, அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். ஃபெடரலிசம் அட் ஸ்டேக் என்று இவர் சொன்னார். கூட்டாட்சி தத்துவமே கேள்விக்குரியதாக ஆகிவிட்டது என்று சொன்னவுடன் உயர்நீதிமன்றம் பதறிவிட்டது. அதனாலே உன்னுடைய அதிகாரிகளை அந்த வழக்கை நீயே நடத்திக்கொள் என்று தள்ளிவிட்டார். இவர் அந்த வழக்கை தொடர்ந்தாரா? இல்லை. ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்டதில்லை அந்த வழக்கு என்றால், நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் அந்த வழக்கை எடுக்க வேண்டும் அல்லவா? ராயப்பேட்டை எடுக்க வேண்டாம், தள்ளிவிடு. நுங்கம்பாக்கம் எடுக்க வேண்டும் அல்லவா? எவனாவது ஒருவன் திருடனின் மீது, அவன் ஆகாயத்தில் உள்ளவன் இல்லையே அந்த திருடன், ஏதோ ஒரு எல்லைக்குள் இருக்கின்றவன் தானே, அவன் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? இந்த 5 கலெக்டர்களின் மீதும் ஏன் அந்த வழக்கை உண்டாக்கவில்லை ஸ்டாலின்? மாநில உரிமைகள் என்பது திருடுவதற்கான உரிமையா? திருடியவர்களை காப்பாற்றுவதற்கான உரிமையா? இந்த மாதிரி ஒரு அரசு நம்முடைய வாழ்நாளில் 1920களிலிருந்து நீதி கட்சி இங்கே ஆட்சிக்கு வந்துவிட்டது. ஏறத்தாழ ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு பல்வேறு வகையான நிலைப்பட்ட அதிகாரங்களோடு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதில் ஸ்டாலின் வந்து உட்கார்ந்துருக்கிறார். நான் கேட்கிறேன், எதற்காக இந்த ஆட்சி என்று கேட்கிறேன். ஆக சுரண்டுவது என்பது வெளிப்படையாக என்றால், நான் அதில் எனக்கு என்ன பெரிய வருத்தம் என்றால், ஏன் திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடாது என்று நான் முடிவு செய்வதற்கு மிகப்பெரிய காரணம் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த மந்திரிகளிலே பாதி பேர் சிறைச்சாலைகளில் இருக்கிறார்கள், வழக்குகளில் இருக்கிறார்கள். அதை பற்றி அந்த அரசுக்கு நாணம் இல்லை. செந்தில் பாலாஜி எவ்வளவோ காலமாக இருக்கிறார். பொன்முடி 3 ஆண்டு தண்டிக்கப்பட்ட நிலைமையிலே இடைக்காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். அடுத்தது நம்முடைய தங்கம் தென்னரசு, அடுத்தது நம்ம பெரியசாமி, அடுத்தது வரிசையாக மனிதர்கள். முழு ஒரு கட்சியில் மந்திரி சபையில் 3/4 மந்திரி சபை திருடர்களாக இருப்பார்கள், லஞ்சம் வாங்குகிறவர்களாக இருப்பார்கள், வழக்குகளை சந்திக்கின்றவர்களாக இருப்பார்கள் என்றால் அந்த கட்சி எப்படி ஆள்வதற்கு தகுதியுடைய கட்சியாக இருக்க முடியும்? ஆகவே அந்த கவலை ஒரு பக்கம். இந்த ஸ்டாலின் இந்த ஆற்று மணலிலே 38,000 கோடி விண்வெளி மூலமாக ஆராய்ந்து அறியப்பட்டது, துல்லிதமாக அறியப்பட்டது. முன்பு போலவெல்லாம் இல்லை, துல்லிதமாக அது சொன்னது 38,000 கோடி மதிப்புடைய மணல் இந்த படுகையில் அள்ளப்பட்டிருக்கிறது என்று விண்வெளி ஆய்வின் மூலம் அறிந்தார்கள்.
4000 கோடி தான் கருவூலத்திலே வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் 34,000 கோடி எங்கே? அதை கலெக்டர்கள் எடுத்துக்கொண்டார்களா அல்லது வேறு யாரும் எடுத்துக்கொள்வதற்கு துணை இருந்தார்களா என்பதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கு மாநில உரிமையை சொல்லி கூட்டாட்சி தத்துவத்தை சொல்லி இவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். நான் இப்பொழுது கேட்கிறேன், 34,000 கோடியும் வரவு வைக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு ஒரு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறார் நம்முடைய ஸ்டாலின். பெருமையாக சொல்லுகிறார், உங்களுக்கு வந்ததா வரவில்லையா, சரி வரும் என்றெல்லாம் பெருமையாக சொல்லுகிறார். ஒரு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் வைத்துக்கொண்டு செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. அவையெல்லாம் அப்புறம் விமர்சிப்போம், அது தனி பொருளாதார விமர்சனங்கள். நான் சொல்லுகிறேன், 1000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு நீ கொடுத்தால் 11,000 கோடி ரூபாய் அதற்கு செலவாகிறது உன்னுடைய திட்டப்படி. இப்பொழுது 34,000 கோடி நீங்கள் சுரண்டி இருக்கிறீர்கள் என்று அந்த ஆய்வு சொல்லுகிறது. இதிலே 3,000 ரூபாய் நீங்கள் கொடுத்தால் ஒரு குடும்ப தலைவிக்கு 3,000 கொடுத்தால் 33,000 கோடி தான் செலவாகும். பேருந்துக்கு 800 கோடி செலவாகிறது பெண்களுக்கு மட்டும் இலவசம் கொடுப்பதற்கு. இப்பொழுது ஆணுக்கும் கொடுங்கள், 100,000 கோடி மிச்சம் இருக்கிறது. ஆணுக்கும் இலவசமாக பேருந்து பயணம் கிடைத்திருக்கும். இவ்வளவையும் 1000 கோடி 1000 ரூபாய் கொடுத்தேன் என்று நீ சொல்லுகிறாயே தவிர, நான் 3000 எடுத்துக்கொண்டு விட்டேன், நான் 2000 எடுத்துக்கொண்டு விட்டேன், 1000 மட்டும் உனக்கு கொடுத்துருக்கேன் என்று சொல்ல வேண்டுமா இல்லையா? யாருடைய அப்பன் வீட்டு பணத்தை கொடுக்க? திருவாரூரில் நீ கொண்டு வந்த பணமா என்று கேட்கிறேன். நீ கேட்கிறாயே டெல்லியை பார்த்து உன் அப்பன் வீட்டு பணமா என்று. உன் அப்பன் வீட்டு பணமா என்று கேட்கிற போது அது மக்களுடைய பணம் என்கின்ற குறிப்பு இருக்கிற போது உன்னுடைய அரசுக்கும் அது உன்னுடைய அப்பன் வீட்டு பணம் இல்லை, மக்களுடைய பணம் தான். மக்களுடைய சொத்து ஆற்று மணல், மக்களுடைய சொத்து வரி பணம், மக்களுடைய சொத்து எல்லாமே. அதை நீங்கள் முன்பெல்லாம், இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன், 38,000 கோடியில் 4,000 கோடி வரவு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 10 ரூபாய்க்கு 1 ரூபாய் தான் வரவு வைக்கிறார்கள். 10 ரூபாய் எங்கே? முன்பு 10 ரூபாய்க்கு 8 ரூபாய் வரவு வைப்பார்கள், பிறகு 7, 6, 5 என்று கேட்டிருக்கிறோம். பாதிக்கு கீழே நான் கேட்டதே இல்லை. இப்பொழுது வெறும் 1 ரூபாய் வரவு வைக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த அரசு இனிமேலும் இருக்கலாமா என்று கேட்கிறேன். இதற்கு சிறுபான்மையினரோ வாக்களிக்கிறேன் என்கிறார்கள், மோடி அரசு போக வேண்டும் என்கிறார்கள். மோடி அரசு போக வேண்டும் என்பது 2வது கருத்தே கிடையாது. மோடி அரசு ஒரு சார்புடைய அரசு, ஒரு வெறுப்புத்தன்மையுடைய அரசு. தட் இஸ் எ ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட். ஹிட்லர் போக வேண்டுமா, முசோலினி போக வேண்டுமா என்பது போல கேட்டால் மோடியும் போக வேண்டும். அது அந்த தன்மையுடைய கட்சி அது. அதனாலே தான் காஷ்மீரை 3 சுக்காக ஆக்கினார்கள். அவர்கள் என்ன செய்யவில்லை, என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். தமிழ்நாட்டை 3 சுக்காக ஆக்குவார்கள். அது நம் கைக்கு வராது என்றால், அந்த தமிழ்நாடு நம்முடைய கைக்குள் அடங்காது என்றால் 3 மாவட்டங்களை கூறு விடுவது போல அவர்கள் மாநிலத்தை கூறு விடுவார்கள். என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். அவர்களுக்கு ஜனநாயகத்தின் மீதெல்லாம் ஒன்றும் நம்பிக்கை கிடையாது. ரெண்டு கட்சி மீதுமே ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இல்லையே. முதலில் மக்கள் யார் வரக்கூடாது, யார் கூடுதல் தீமையுடையவர்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும். பிறகு எது லெசர் ஈவிலோ அதற்கு தான் ஓட்டு போட முடியும். எது லெசர் ஈவில், குறைவான தீமை எது என்று கேட்டுத்தான் நாம் வாக்களி. நான் சொல்லுகிறேன், ஆக மொத்தம் திமுக ஆட்சியை விட்டு அகற்றப்பட வேண்டும். அது இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட, ஏன் திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடாது என்பதற்கு முதல் ஒரு காரணம் சொல்கிறேன். இந்த 3000 ரூபாய் கொடுப்பதை 1000ஆக ஆக்கிவிட்டார்கள் என்பது ஒரு பக்கம். ஒரு கட்சி காங்கிரஸோடு கூட்டு சேருகிறது. காங்கிரஸ் மேகதாது அணையை கட்டுவேன் என்று கர்நாடகாவில் இடைவிடாமல் சொல்லுகிறார். நீங்கள் ராகுல் காந்தியிடம் சொல்லி நீட் தேர்வை தமிழ்நாடு ரத்து செய்து கொள்ளும் என்பதற்கு அனுமதி பெற்றுவிட்டீர்கள். நான் கேட்கிறேன், நீட் தேர்வுக்கு போய் இவ்வளவு பெரிய அனுமதியை நீ பெற்றாய? நீட் தேர்வு இருப்பதனாலோ போவதனாலோ மொத்தமே 10,000 இடம்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது, தனியார் கல்லூரிக்கும் அரசு கல்லூரிக்கும். நீ +2 தேர்வின் மூலம் மாணவர்களை தேர்ந்தெடுத்தாலும் 11,000 பேருக்கு இடம் கொடுக்க முடியாது. இதே 10,000 பேருக்கு தான் இடம் கொடுக்க முடியும். நீ நீட் தேர்விலிருந்து எங்களை விடுவி என்று சொல்வதன் மூலம் நாங்கள் 25,000 பேரை மருத்துவர்களாக்குவோம் என்று சொன்னால் எனக்கு புரியும். என்ன இந்த 10,000 பேரில் நடக்கிற அடிதடியில் உனக்கு 1000 கோடி ரூபாய் சந்தை பறிபோய் இருந்தது. அதை நீ பெறுவதற்கு இப்பொழுது நீட் தேர்வை தமிழ்நாட்டினுடைய பொறுப்புக்கு கொண்டு வர பார்க்கிறாய். சரி, இதானே உங்களுடைய புத்தி. உங்கள் தகப்பன் காலத்திலிருந்து உங்களுடைய புத்தி செயல்படுகின்ற விதமே இதுதான். நீங்கள் நடத்துகின்ற அரசியலே இதுதான்.
இதை மாற்றுவதற்கு இங்கே துணை கட்சிகள் இல்லை, கூட்டணி கட்சிகள் இல்லை, எதிர்க்கட்சியும் அது போன்ற கட்சிகளாகத்தான் இருக்கின்றன என்கின்ற காரணத்தினால், மக்களுடைய நெறிமுறைகளே தாழ்ந்து போயிருக்கின்ற காரணத்தினால் மாற்றுவது எளிதாக இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இந்த மேகதாதுகளை அணை கட்டுவேன் என்று சொல்லுகிறான். யாருக்கு வாக்களிக்கக்கூடாது, ஏன் அளிக்கக்கூடாது என்று முதலில் பார்ப்போம். பிறகு யாருக்கு தவிர்க்க இயலாமல் வாக்களிக்க முடியும் என்று ரெண்டாவது பார்ப்போம். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு மேன்மையான கட்சிகள் எதுவும் களத்திலே இல்லை. ஆகவே யாருக்கு வாக்களிக்கக்கூடாது, யாருக்கு தவிர்க்க இயலாமல் வாக்களிக்க வேண்டும் என்ற அளவுக்கு தான் நாம் போக முடியுமே தவிர, இது மிகச்சிறந்த கட்சி, இது வந்தால் நாட்டினுடைய முகம் மாறும் என்று சொல்லத்தக்க கட்சி ஒன்றும் இப்பொழுது களத்திலே இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மேகதாது அணையை கட்டுகிறேன் என்று அவன் சொல்லுகின்ற போது நம்முடைய ஸ்டாலின் என்ன சொல்ல வேண்டிங்க, நீயும் நானும் கூட்டு, நீ அதை கட்டுகிறேன் என்று சொன்னால் என்ன பொருள்? எங்களுடைய தஞ்சாவூர் பாலைவனமாகும் என்று பொருள். இதே வார்த்தையை நீ பேசிக்கொண்டிருந்தால் முன்னோடு இதற்கு நான் கூட்டு சேர வேண்டும். நீயும் நானும் சேர்ந்து 40 பேர் போகிறோம், 20 பேர் போகிறோம், 10 பேர் போகிறோம், 2 பேர் போகிறோம், அது முக்கியமில்லை. தமிழ்நாடு பாலைவனமாகிவிடும் என்பதுதான் முக்கியம். ஆகவே உன்னோடு நான் ஏன் சேர வேண்டும்? என்னுடைய மக்கள் அழிவதற்கு நான் உன்னோடு சேர்ந்து 39 இடங்களிலும் வென்றாலும் தமிழ்நாடு பாலைவனமாக ஆகுமே. இதையெல்லவா நீ கேட்க வேண்டும்? நீட் தேர்வுக்கு விலக்கு கேட்டாயே, ராகுல் காந்தியிடம் போய் மேகதாதுவை கட்டமாட்டேன் என்று கர்நாடக அரசை வாயை பொத்துங்கள். இல்லாவிட்டால் மேகதாதுவை கட்டுகின்ற நிலையில் கர்நாடகாவினுடைய நிலைப்பாட்டில் மாறுதல் இல்லை என்றால் நாங்கள் உங்களோடு கூட்டு சேருவதற்கு நியாயமில்லை, அது எங்களுடைய மக்களின் வாழ்க்கை போக்கை பாதிக்கும் என்று ஸ்டாலினால் பேச முடிந்ததா? அப்படி மேகதாது என்று ஒன்று இருப்பதாகவே அவர் காட்டிக்கொள்ளவில்லை. அது என்ன நியாயம் என்று நான் கேட்கிறேன். இந்த விவசாயிகள் இதற்கு பிறகு திமுகவுக்கு வாக்களிப்பார்களே, ஆனால் நான் சொல்லுகிறேன், மேகதாதுவை கட்டுவேன் என்று அவன் உறுதி சொல்லி தேர்தலில் இருக்கிறான். நீ அதற்கு வாயை மூடிக்கொண்டு தேர்தலிலே அவனோட கூட்டணி சேர்ந்திருக்கிறாய். 39 இடங்களிலும் நம்முடைய ஸ்டாலின் வெற்றி பெறுவாரே, ஆனால் அதற்கு பிறகு மேகதாதுவை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? அவன் சொல்லிவிட்டு செய்ய போகின்றான். நீங்கள் வாயை மூடிக்கொண்டு உங்களுக்கு தேவை 39 இடங்கள், மேகதாது அல்ல. அப்புறம் நீ எப்பொழுது திமுகவுக்கு நான் வழக்கமாக வாக்களிப்பேன் அல்லது மோடியை எதிர்ப்பதற்கு திமுகவை தவிர வேறு ஆயுதம் இல்லை என்று சொல்லி மேகதாது வருவது நாம் இப்பொழுது பேச வேண்டாம். நமக்கு ரொம்ப முக்கியம் நம்முடைய மோடிக்கு எதிர்ப்பான ஸ்டாலின் வருவதுதான் என்பது உங்களுடைய கருத்தானால், பிறகு நீங்கள் நொந்து கொள்வதற்கு இந்த நாட்டில் என்ன இருக்க முடியும்? மேகதாது கட்டப்பட்டு வறட்சியாக ஆக்கப்பட்டால் அமைதியாக இருங்கள். உங்களுடைய சம்மதத்தோடு தானே இந்த ஆட்சி வருகிறது. நீங்கள் இந்த மக்கள் என்ன செய்ய வேண்டிங்கவா? மைய அரசுக்கு ஆட்சி நடக்கிறது. எடப்பாடிக்கு புரியவில்லை. அது 2026 தேர்தல் போல் அவர் நினைத்து கொண்டு மாநிலங்களுக்கு இடையே இருக்கிற மோதல் போல், மாநில கட்சிகளுக்கு இடையே இருக்கிற மோதல் போல் நினைத்து கொண்டு அவர் பேசி கொண்டிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நதிநீர் திட்டத்தை நீங்கள் 1 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குறேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய ராகுல். அவர் மாநில அரசுக்கு கீழே போய்விட்டார். மைய அரசு செய்ய வேண்டிய வேலைகள் என்ன? இராணுவ வலிமையை பெருக்கி சீனாவை எதிர்கொள்ள வேண்டிய மத்திய அரசு அதையெல்லாம் விட்டு உனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் என்றால் ஒரு குடும்பத்திற்கு 8500 ரூபாய் கொடுக்குறேன் என்று சொல்கிறார். ஒரு குடும்பத்திற்கு 8500 ரூபாய் 80 கோடி மக்களுக்கு அவர் கொடுப்பாரே, ஆனால் பிறகு எந்த காரியமும் அவர் செய்ய மாட்டார், செய்யவே முடியாது என்கிறார். பொருளாதார வல்லுநர்கள் நகைக்கிறார்கள். இது என்ன? இது கர்நாடகத்தில் 2000 கொடுக்குறேன் என்கிறான், தமிழ்நாட்டில் 1000 கொடுத்தான், இன்னொருவன் 3000 கொடுக்குறேன் என்கிறான். கடைசியிலே 8500 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 80 கோடி குடும்ப தலைவிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஏனென்றால் வசதியானவர்கள் இந்த நாட்டிலே 10 விழுக்காட்டுக்குள்ளே தான், அப்புறம் நடுத்தர வர்க்கமும் 10-15 விழுக்காட்டுக்குள்ளே தான் இருக்கிறது. இந்த லோயர் மிடில் கிளாஸ் அது அப்புறம் ரொம்ப அடிமட்ட மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். 80 கோடி பேருக்கு ஒன்றால் கொடுக்க முடியுமா? இது நடக்கிற காரியமா? இது வளர்ச்சியை தடுத்து விடாதா? உங்களால் இன்றைக்கு வரையிலும் தொழில் முதலாளிகளுக்கு சூப்பர் டேக்ஸ் போட முடியவில்லை. ஒரு 2% சூப்பர் டேக்ஸ் போட்டால் அதனாலே 20% இந்திய மக்களை வறுமையிலிருந்து மேலே தூக்கலாம் என்கிறார்கள். 2%. இதெல்லாம் பிக்கெட்டி என்கின்ற மிகப்பெரிய பொருளாதார நிபுணன் பிரான்ஸ் நாட்டிலிருந்து கொண்டு இந்தியாவை ஆய்வு செய்து அவன் சொல்லுகின்ற முறை இது. யூ இம்போஸ்
2% super tax to the heavyweights, to the 167 families, corporates. You can elevate the masses, 20% masses, somewhat from poverty. அங்கிருந்து சொல்லுகிறான், பிக்கெட்டி சொல்லுகிறான். அவன் தான் இந்தியாவில் வாழ்கிற, நம்முடைய ஆளை கேட்டால் நிர்மலா சீதாராமும் சிதம்பரமும் தான் பெரிய பொருளாதார நிபுணர்கள் என்று சொல்வார்கள். பிக்கெட்டி பெரிய வாழும் பொருளாதார நிபுணன். அவன் சொல்லுகிறான், இந்த 2% இம்போஸ், அதானிக்காக நாடு நடக்கிறது, அதானிக்காக எல்லாமே நடக்கின்றன என்று சொல்கிறாரே ராகுல். நான் பிஜேபியை விட காங்கிரஸ் பரவாயில்லாத கட்சி என்று தான் நான் எப்பொழுது கருத்து கொண்டிருக்கிறேன். அது கொஞ்சம் தாராளத்தன்மையுடைய கட்சி. எந்த ஒரு மக்களையும் வெறுப்பதோ, எந்த ஒரு மக்களுக்கும் குறிப்பாக தீங்கு செய்வதோ காங்கிரஸ் கட்சியில் பழக்கம் இல்லை. தவறுகள் செய்திருக்கிறது. நம்முடைய ஈழம் அடிந்ததற்கு அவர்கள் தான் காரணம், எமர்ஜென்சி வந்ததற்கு அவர்கள் தான் காரணம், ராஜாவை தூக்கி மேலே வைத்து அந்த ஆட்சி கவிழ்ந்ததுக்கு அவர்கள் தான் காரணம். பிஜேபிக்கு அவர்கள் பரவாயில்லை தான். ஆனால் நான் சொல்கிறேன், பிஜேபியால் குறிப்பிட்ட மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அத்தகைய நிலை காங்கிரஸால் இருக்காது. அந்த அடிப்படையில் சொல்லுகிறேன், அவர் தாராளத்தன்மையோடு இருப்பார்கள். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நீ என்ன ஒரு பொருளாதார நிபுணர், இந்த சிதம்பரமெல்லாம் எதற்கு இங்கே வந்து என்னென்னவோ பேசுகிறார், என்ன பேச வேண்டும்? நீ அதானிக்காகவா இந்த ஆட்சி நடக்கிறது என்று கேட்கிறாய். அதானிக்காக நடக்கக்கூடாது. இன்னும் 167 பேருக்காக நடக்கிறது இந்த ஆட்சி. நான் சொல்லுகிறேன், பிக்கெட்டி சொல்லுகிறார், 167 கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காகத்தான் இந்திய ஆட்சி நடைபெறுகிறது. 500 பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருக்காக ஆழ்வதற்கு போகிறார்கள் என்றால் அவர்கள் காங்கிரஸுக்காக, திமுகவுக்காக, அதிமுகவுக்காக அல்லது பிற கட்சிகளுக்காக என்றெல்லாம் இல்லை, கிடையாது. இந்த இன்னும் 167 கார்ப்பரேட் குடும்பங்களின் நலன்களையும் பாதுகாப்பதற்காக கூடுகின்ற பாராளுமன்றம் தான் இது. டு சர்வ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கார்ப்பரேட்ஸ். அதுதான் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை. புரியாதவனுக்கு வேண்டுமானால் புரியாதே தவிர, சும்மா விடிந்தால் எழுந்தால் அதையே பேசிக்கொண்டிருப்பானே தவிர, நம்முடைய சீமான் பேசுவது போல நான் மீன்பிடி தொழிலையே தேசியமயமாக்கி விடுவேன். அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு வலிமையான ஒரு கட்சி இல்லைன்னு சொல்றீங்க. ஸோ நாம் தமிழர் எல்லாம் கட்சியே கிடையாது. எனக்கு அந்த கட்சியினுடைய பெயரை கேட்டாலே ஒரு அருவருப்பு ஏற்படும். ஏனென்றால் மீன்பிடி தொழிலை நாம் தேசியமயமாக்கி விடுவோம். மீனவர்களெல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம், ஓரளவுக்கு சம்பளம் கொடுப்போம். சொந்த தொழில் செய்து சிறப்பாக வாழ்கிற மீனவர்களை பிடித்து சம்பள கூலிக்கு வேலை பார்க்கின்ற சம்பளக்காரர்களாக ஆக்கி மீன்பிடி தொழிலில் வருகின்ற வருமானத்தை, அந்த தொழிலை தேசியமாக்கி இவரால் நடத்த முடியுமா? நான் சொல்கிறேன், பழைய காலத்தில் பெல் அவை இவையெல்லாம் அரசினால் நடத்தப்படுதுன்னா இல்லை, அது இதே மாதிரி தான் பேசுகிறார். அடுத்தால் போல் சொல்கிறார், இது ஒன்று சொல்கிறார், இன்னொன்று சொல்கிறார், நம்முடைய மீனவர்கள் கையிலெல்லாம் துப்பாக்கியை கொடுத்து விடுவேன், அவர்கள் போய் சிங்களவர்களை சுட்டு விட்டு வந்து விடுவார்கள். அண்ணன் ஆட்சி தானே, அதை அண்ணன் ஆட்சின்னு இவரையே சொல்லிக் கொடுக்குறார். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் உலருவதற்கென்று பிறந்த அரசியல்வாதிகள் 3 பேர். ஒருவர் நம்முடைய அண்ணாமலை, ரெண்டாவது ஆள் நம்முடைய கவர்னர் ரவி, 3வது ஆள் நம்முடைய சீமா. இவர்கள் பேசியதை தொடர்ந்து 10 நாளைக்கு ஒருத்தன் கேட்டால் அவன் லூஸாக போயிடுவான். இந்த ரவி பேசுவதும் சரி, சீமான் பேசுவதும் சரி, ரொம்ப சமமாக இருக்கும். அவர் அண்ணாமலை என்ன பேசுகிறார், திரும்ப 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 பேசியதை தான் பேசுகிறார், அதட்டி பேசுகிறார். எங்கேயாவது உண்டு அதிமுக ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு அதிமுகவுக்கு தினகரன் தலைவராகி விடுவார், எடப்பாடி வீட்டுக்கு போய் விடுவார் என்று பேசுகிறேன். நான் சொல்லுகிறேன், இந்த பொருளாதார நிலைமையில் நான் பேச வேண்டியது என்ன? அதெல்லாம் இல்லை காங்கிரஸுக்கு. நாங்கள் உனக்கு 8500 ரூபாய் மாதம் கொடுக்குறோம். அதானிக்காகவா நடக்கிறது? அதானிக்காக நடக்கவில்லை. உங்களுடைய ஆட்சி வருகின்ற போது 167 கார்ப்பரேட் நிறுவனங்களையும் காதில் தமுறு போடுவோம். நாங்கள் சூப்பர் டாக்ஸ் 2% போட்டு அதனுடைய விளைவை நான் கீழே உள்ள 20% ஏழை மக்களுக்கு கொண்டு வருவேன் என்று சொல்வதற்கு உனக்கு யோக்கியதை இல்லை. சிதம்பரம் போன்ற ஆட்களை வைத்துக் கொண்டிருக்கிறாய், 30 வருஷமாக என்னமோ பொருளாதாரம் படித்து கிழித்தேன் என்று சொல்கிறார், அவருக்கு யோக்கியதை இல்லை. உங்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன பேசுகிறது என்று கேட்கிறேன் நான். உங்களுடைய பலவீனங்களின் காரணமாக மோடி மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வருகிறார் என்று நான் சொல்லுகிறேன். உங்களால் பல மாநிலங்களில் நீங்கள் இல்லை,
தமிழ்நாட்டில் நீங்கள் இல்லாமல் போனதற்கு என்ன காரணம்? இந்த சிதம்பரத்தையும் திருநாவுக்கரசையும் இந்த அழகிரிசாமியையும் இந்த அவர் பிறந்த செல்வ பெருந்தகையும் நீங்கள் வைத்துக்கொண்டு எப்படி காங்கிரஸை ஆட்சிக்கு கொண்டு வருவீர்கள்? 30-50 ஆண்டுகளாக இந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக தேய்த்து கீழே கொண்டு வந்தார்கள். இவர்கள் 10 பேர் மட்டும் இப்பொழுது எம்பி ஆவார்கள். இப்பொழுது சிதம்பரம் ஆவார், சிதம்பரம் மகன் ஆவார். இவர்களெல்லாம் போய் வேறு மாநிலங்களிலே வெற்றி பெற்று வந்த காங்கிரஸ் ஆட்சி அமையுமானால் அதிலே போய் இவர்கள் மந்திரியாக உட்கார்ந்து கொள்வார்கள். நளினமாக வாய் நோகாமல் ஆங்கிலம் பேச தெரிவது தான் இவர்களுக்கு உள்ள அறிவே தவிர எது டங்கு என்று சொன்னால் என்ன, சாணி என்று சொன்னால் என்ன, உனக்கு ஆங்கிலத்தில் சொல்ல தெரிவதனாலேயே பெரிய பெருமையாக என்று கேட்கிறேன் நான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே இந்த காங்கிரஸ் இங்கே வளரவில்லை. ஆகவே இதன் காரணமாக சத்தம் இல்லாமல் இவர்கள் எந்த காலத்திலும் திமுகவினுடைய காலணிக்கு கொண்டு தெரிய வேண்டிய நிலையிலே தான் இந்த காங்கிரஸ் இருக்கிறதே தவிர நீ மாற்று கட்சியாக இங்கே உருவெடுக்க முடியாத காரணத்தினாலே தான் அண்ணாமலை இதை செய்கிறார். நீ நாடாண்ட கட்சி, 100 ஆண்டு கட்சி, எவ்வளவோ காலம் பிஜேபி என்பது இந்த மண்ணிலே நிலை பெற முடியாமல் தவித்தது. ஆனால் நீ அப்படியல்ல. நாடாண்ட கட்சி, பெரிய கட்சி, பாரம்பரியமுடைய கட்சி, காந்திக்கும் நேருவுக்கும் பட்டேலுக்கும் பொறுப்பாக்கப்பட்ட கட்சி. ஆகவே அந்த கட்சி காமராஜர் போல மிகச்சிறந்த தலைவர் ஆண்ட கட்சி, ராஜாஜி போன்ற மிகப்பெரிய ஞானிகளிலிருந்து முதலமைச்சராக இருந்து நடத்திய கட்சி. அந்த கட்சி விட்டு போனால் ஒரு தரம் 67இல் நீ முட்டாள்தனமாக இந்தியை வைத்து திணித்தாய். முட்டாள்தனமாக உன்னால் அரிசி விலையை குறைக்க முடியவில்லை. 1 ரூபாய்க்கு ஒரு படி போடுகிறேன் என்று சொல்லி அண்ணா ஆட்சிக்கு வந்தார். இந்தியை வெளியேறும் என்று சொன்னார். மாணவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆட்சிக்கு வந்து விட்டார். மறுபடியும் இந்த இந்தியை இப்பொழுது போல காணாமலாக்கி விடுங்கள். இப்பொழுது பிஜேபி தான் அதுக்கு குதிக்கிறானே தவிர காங்கிரஸ் சும்மா தான் இருக்கிறான். அப்புறம் இன்றைக்கு உள்ள பொருளாதார அடிப்படை நிலையில் திரும்ப வந்து அந்த ஆட்சியை பிடிப்பாயா? பிடிப்பதற்கு யோக்கியதை இல்லாமல் 10 பேரும் 5 பேரும் 4 பேரும் 3 பேரும் போய் அங்கே உட்கார்ந்து கொண்டு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவினுடைய பெரிய எதிர்கட்சியாக வெறும் 2 பேர் இருக்கிறார்கள். இந்த வெங்கடேசனை ஒரு பூர்சுவா ஆக்குவதை தவிர வேறு என்ன இந்த கம்யூனிஸ்ட் கட்சி செய்ய போகிறது நான் கேட்கிறேன். கொஞ்சம் வசதி மிகுந்த வாழ்க்கையை அவர் அடைவார். ஒரு கொள்கையும் இல்லை. இப்பொழுது இத்தகைய நிலையிலே தான் இருக்கிறது. இல்லை, யாருக்கு வாக்களிப்பது? வாக்களிப்பது யாருக்கு என்பதற்கே பல நாள் குழம்ப வேண்டியது இருக்கிறது. திமுக ஒரு அலிபாபாவும் 40 திருடர்களும் போன்ற ஒரு கட்சி. அதை விட்டு விடுங்கள். அது முற்றிலுமாக நான் சொன்னது போல் 3000 ரூபாய் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கலாம் என்கிற நிலையிலிருந்து 1000 ரூபாய் கொடுக்கப்படுவதற்கு காரணம் 2000 ரூபாய் ஸ்டாலின் பைக்கு போவது என்று நான் சொல்லுகிறேன். ஆகவே 3000 கொடுக்க வேண்டியது 1000 கொடுத்து விட்டு நான் கொடுத்தேன் என்று நீ பேசினால் என்ன பொருள் என்று நான் கேட்கின்றேன். ஆக இந்த ஊழல் கட்சி ஒழிக்கப்பட்டு அதிமுகவும் இத்தகைய நிலையில் உள்ள கட்சி தான். அதுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்பதற்கு நான் முதலில் சொன்னது போல எவன் முற்றிலுமாக துளை தெரியப்பட வேண்டும். இந்த மேகதாதுவுக்கு எதிராக நின்று பேச உன்னால் முடியவில்லை, உனக்கு கூட்டணி தான் பெரிதாக தெரிகிறது என்று சொன்னால் நீ மிரட்டினால் அவன் கீழே இறங்கி விடுவான். அவன் சொல்வான், இல்லை நாங்கள் மேகதாதுவை பற்றி பேசவில்லை, நாம் இருவரும் கூட்டாக இருப்போம். ராகுல் காந்தியா ஸ்டாலினை விட்டு என்ன செய்வார்? பேசுவதற்கே நீ தயாராக இல்லையே. நீங்கள் நோக்க வேண்டாம். மேகதாதுவை கட்டிக்கொள்வது கூட அப்புறம் பார்த்துக்கொள்வோம். நாங்கள் ஒன்றும் உங்களை எதிர்க்கவில்லை. இன்று பேசுகிற ஒரு மனிதனிடம் இந்த மண்ணை எப்படி ஒப்படைப்பது என்று கேட்கிறேன். ஆகவே டிஎம்கே should be eradicated from the political scene of Tamil Nadu first. Second, பிஜேபி அது ஒரு நச்சு செடி. மனிதர்களை பாகுபடுத்துகின்ற ஒரு நச்சு செடி. ஆகவே இவர்கள் இருக்கின்றவர்களும் சிறுபான்மையினர் வெறி கொண்டு பிஜேபிக்கு எதிராக வாக்களிப்பதற்கு, ஸ்டாலினுக்கு வாக்களிப்பதற்கு மிகப்பெரிய காரணம் அந்த கோபம்தான். ஆனால் இந்த முஸ்லீம் லீக் என்ன கேட்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் என்றால், சரி இந்த நவாஸ்கான் போய் நிற்கிறார் இங்கே கூட்டணியின் சார்பாக முஸ்லீம் லீக் சீட். எப்பொழுதாவது இந்த காங்கிரஸை பார்த்து அல்லது திமுகவை பார்த்து நாங்கள் உங்களோடு கூட்டு சேருகிறோம், உங்களுக்கு வாக்கு 12% மொத்தமாக அளிக்கிறோம், ஆனால் இந்த தலாக் சட்டம் செல்லாது என்று சொல்லி எங்களை 3 ஆண்டு சிறைப்படுத்துவதற்காக மோடி போட்ட சட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீக்கி விடுவோம் என்று நீங்கள் சொல்லவில்லையே ஏன்? நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை நீக்குவீர்கள், தலாக் சட்டத்தை நீக்க மாட்டீர்களா?
3 ஆண்டு சிறை ஒரு முஸ்லீமுக்கு. அவனும் அழிந்து போவான், அவன் மனைவியும் அழிந்து போவாள், அவனுடைய குடும்பமும் அழிந்து போகும், அவருடைய தொழிலும் அழிந்து போகும். இதை கேட்பதற்கு எந்த முஸ்லீம் லீக்காவது யோசனை இருக்கிறதா? இந்த ஜவஹர்லால் கேட்கிறாரா? ஒரு முஸ்லீம் லீக் கட்சி அதிமுகவோடு சேர்ந்து நிற்கிறான், அவனுக்கு வாக்களிக்காதே என்று சொல்லி பேசி கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், இந்த நீங்கள் வந்தால் மோடி மறுபடியும் வருவார், இதே நிலை இருக்கும். இன்னும் 10 சட்டம், ஒருமை சட்டத்தை கொண்டு வந்து விடுவார், யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வந்து விடுவார். என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் எய்த்து வாக்கு போட்டதை தவிர ஒன்றும் செய்வதற்கு நீங்கள் பூராவும் ஒட்டுமொத்தமாக நின்று எவனோடும் நாங்கள் சேருவதில்லை, ஆனால் எங்களுடைய சட்டங்களில் கைவிப்பதற்கு இந்த அரசாங்கத்திற்கு உரிமை இல்லை என்று சொன்னால், உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் 20% இருக்கிறீர்கள், பீகாரில் 18 இருக்கிறீர்கள், வடநாடு முழுவதும் 20-25%, 30% வரையில் இருக்கிறீர்கள், தென்னாட்டிலே நீங்கள் 7-8% இருக்கிறீர்கள், கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து 12% இருக்கிறீர்கள். நீங்கள் ஒட்டுமொத்தமாக நின்று உங்களுடைய எண்ணிக்கை வலிமையை காட்டுங்கள், மோடி பயப்படுவார். இந்த ஸ்டாலின் கட்சியில் 38 பேரை நீங்கள் அனுப்புவதன் மூலமாக ஒருமை சட்டம் வருவதை தடுக்க முடியாது. தலாக்கை தடுத்து விட்டீர்களா? சொன்னாயா நீ? நீட்டை நான் விலக்குவேன் என்று நீ தேர்தல் அறிக்கையிலே சொல்லுகிறாய். ராகுல் காந்தி அதை ஒப்புக்கொள்ளுகிறார். நாங்கள் தலாக்கை நீக்குவோம், தலாக் சட்டத்தை சொல்லு. காஷ்மீரை 370வது பிரிவில் அதனுடைய சிறப்பு மதிப்பை குறைத்து அதை வெறும் கேவலமாக 3 துண்டாக்கி அதை ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டீர்களே, அந்த காஷ்மீரை அதே சட்டத்தின் மூலம் நாங்கள் வாக்களித்து 370வது சிறப்பு மதிப்பை உண்டாக்குவோம் என்று எந்த உறுதிமொழியையும் இந்த முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கும் திமுகவோ காங்கிரஸோ தரவில்லை. எதற்காக நீ ஓட்டு போடுகிறாய்? உனக்கு எடப்பாடிக்கு ஓட்டு போட இன்னமும் நம்பிக்கை வரவில்லை என்றால், எடப்பாடி என்ன காரணத்தினாலோ மோடியை பற்றி பேச மறுக்கிறார். நான் சொல்லுகிறேன், நீ வெளியே வந்தது மிகச்சிறந்த அரசியல் முடிவு. எடப்பாடி எவ்வளவு நெருக்கடி, இவ்வளவு நெருக்கடிக்கு இடையே அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய தனித்தன்மையில் அது நிற்க வேண்டும். பிஜேபியோடு சேர்ந்து அந்த நச்சுத்தன்மையில் நாமும் சேர்ந்து அழிந்து விடக்கூடாது என்று சொல்லி வெளியே வர தெரிந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு 11வது மட்டும் படித்த சாதாரணமான இல்லை, அது நல்லது. இல்லாவிட்டால் ஏடிஎம்கே will be wiped out in 2026. It will be wiped out from the political scene of Tamil Nadu. அதை மோப்பம் பிடிக்க எடப்பாடிக்கு தெரிந்தது. அதை மோப்பம் பிடிக்க ஓபிஎஸ்க்கு தெரியாது, அது தினகரனுக்கு தெரியாது. ஐயோ, காத்து கிடந்தார்கள், எடப்பாடி வரவில்லை என்றவுடன் தான் இவர்கள் நுழையவே முடிந்தது. இவர்கள் போய் என்னமும் செய்துவிட்டு போகிறார்கள், இவர்கள் தங்களுடைய அடையாளங்களை இழந்து விடுவார்கள். அதுவே இந்த தனி மனிதர்கள். அவர் பேசட்டும், தினகரன் வருவார், அதிமுகவுக்கு தலைமை தாங்க, அது அவர்களுடைய கவலை. நான் சொல்லுகிறேன், இதிலே என்ன பிஜேபிக்கு துணையாக இருக்கிற தினகரன் பிஜேபியை எதிர்க்கிற அதிமுகவுக்கு தலைவராக வர வேண்டும். இந்த அதிமுக என்ன செய்ய தவறுகிறது என்று இன்னமும் நான் சொல்லுகிறேன் என்றால், திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடாது, பிஜேபிக்கு வாக்களிப்பது பெரிய கேடு, அது நச்சு மரத்திற்கு நீர் ஊற்றுவது போல. அதே சமயத்தில் வேறு வழியில்லை. சீமான் போன்ற உணர்வுகளை எல்லாம் அரசியலாகவே நான் மதிப்பதில்லை, அது தனியாக விட்டு விடுங்கள். வேறு எந்த கட்சி இருக்கிறது? வாக்கை நோட்டாவுக்கு போட முடியாது. ஆகவே இந்த வாக்கை எடப்பாடிக்கு இந்த முறை மட்டும் பிஜேபி புதைக்கப்படுவதற்காக, பிஜேபி கீழே தள்ளப்படுவதற்காக, பிஜேபி எவ்வாமல் இருப்பதற்காக, பிஜேபிக்கு மாற்றாக 2வது இடத்திலோ 1வது இடத்திலோ ஏடிஎம்கே வருவதற்கு அவர்களுக்கு வாக்களிக்கலாம் என்பது எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு. எங்களுடைய கட்சியில் 10 லட்சம் பேர் ஒன்றும் இல்லை. நான் சொன்னால் இந்த நாட்டினுடைய போக்கு மாறிவிடும் என்கின்ற நிலை இல்லை. இத்தகைய ஊதல்களெல்லாம் என்னுடைய இயல்பில்லை. ஒரு கருத்தை சொல்வதற்காக வைத்திருக்கிறோம். விவரம் தெரிந்து 10 பேர் என்னோடு வருகிறான், இன்னும் 10 பேர் வர தெரிந்தால் வரட்டும், வராவிட்டால் என்னுடைய குற்றம் இல்லை. நான் சரியானதை சொல்லாவிட்டால் என்னுடைய குற்றம். அதனாலே நான் சொல்லுகிறேன். ஆகவே இந்த சமயத்தில் நீங்கள் வெளியே வந்தீர்கள். பிஜேபியை விட்டு வெளியே வந்ததினுடைய பலன் என்ன? இந்த 12% மக்களுடைய நம்பிக்கையை பெறுவது தானே. அப்புறம் மோடியை எதிர்த்து பேசி அவர்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் கூட்டணி சேர்கிற ஆட்சியில் தலாக் சட்டத்தை மீண்டும் நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் என்று சொல்லட்டுமே எடப்பாடி. அந்த பக்கம் இருக்கிறவனா திமுதிமு என்று
தொப்பியை வைத்து கொண்டு அல்லாஹ் அக்பர் என்று இந்த பக்கம் வந்து விடுவார்களே, சொல்ல மாட்டேன்றீங்களே. அவனுடைய நன்மையை பற்றி பேசுனீங்க. இல்லாவிட்டால் அவனுடைய வாக்கை பெறுவதற்கு அவன் தயங்குகிறான். நீ ஏற்கனவே இருந்த இடம் அப்படி. இதை நான் 100,000 தடவை சொல்லிவிட்டேன் எடப்பாடிக்கு. அப்புறமும் அவர் திரும்ப 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 நாங்கள் அம்மா உணவகம் வைத்திருந்தோம் எடுத்து விட்டார். எடப்பாடி என்ன காரணம் கொண்டு வெளியே வந்தாரோ அதற்கான காரணம் நிறைவேறும் வண்ணம் அவர் மோடி அரசு குறித்த விமர்சனங்களை முன்வைக்காவிட்டால் இந்த சிறுபான்மை மக்கள் உங்களை நோக்கி திரும்ப மாட்டார்கள். ஒன்று நான் சொல்வது. ஆகவே அது வெளியே வந்த பலனை அவர் அடைய முடியாமல் போகிறார் என்பது கெட்டிக்காரத்தனமான அரசியலாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்னை கேட்டால் இப்பொழுது இருக்கின்ற நிலைமையில் பிஜேபி தலை தூக்காமல் செய்யப்படுவதற்காக அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தெளிவாக திட்டமாக நான் சொல்வேன். அது இந்த தேர்தலை பொறுத்தது தான். ஆகவே அதுவும் பிஜேபியை அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இது ஒரு நிலைப்பாடு. திமுக அகற்றப்பட வேண்டும், பிஜேபி அகற்றப்பட வேண்டும். நான் இஸ்லாமியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் தனித்து நில்லுங்கள், கூட்டமாக நில்லுங்கள். எத்தனை கோடி மக்களுடைய வாக்குகள் தனித்து முஸ்லீம் லீக்குக்கு மட்டுமே விடுகின்றன, எங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று இந்த அரசுக்கு புலப்படுத்துங்கள். எங்களுக்கு எதிரான சட்டங்களை 20% ஏறத்தாழ இந்தியா முழுவதும் வட இந்தியாவினுடைய வாக்குகளெல்லாம் சேர்த்தால் 15-20% பேர் வருவார். அவ்வளோ பேரையும் நீங்கள் தள்ளி வைத்துவிட்டு ஆட்சி நடத்த முடியாது, ஒரு காலத்தில் நடத்த முடியாது. மோடி இல்லை, நேரடியாக ஹிட்லர் வந்தாலே நடத்த முடியாது. ஆக நாங்கள் அவனோடு சேர்ந்து இவனோடு சேர்ந்து 38 பேர் ஸ்டாலினை ஆக்கிவிட்டு மற்றவனை ஆக்கிவிட்டு அது என்ன பின்னால் கை தூக்கி விட்டு பாராளுமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செய்வதற்கு எதற்கு உன்னை உண்டாக்க வேண்டும்? நாங்கள் ஒவ்வொரு முறையும் தன்னந்தனியாக நிற்போம், ஒரு ஆளை நிறுத்தி. இது எதற்காக என்றால் மோடி எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு மனிதனை நிறுத்துவோம், ஒரே ஒரு முஸ்லீமை ஒவ்வொரு தொகுதியிலும், அவர்களுக்கு மட்டுமே வாக்களிப்போம். அது எதற்காக என்றால் இந்த அரசுக்கு எங்களுடைய வலிமையை காட்டுவதற்காக. அது மட்டுமல்ல, மற்ற கட்சிகள் எப்பொழுது பார்த்தாலும் தலாக் சட்டத்தை நீக்க மாட்டார்கள், 370வது பிரிவை சேர்க்க மாட்டார்கள். ஆனால் மோடியை எதிர்ப்பதனாலே இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் இந்த திமுகவுக்கு. நான் சிறுபான்மை மக்களிடம் என்றைக்கும் பற்றுக்கொண்டவன். என்ன காரணம் என்று சொன்னால், நான் காந்தியால் வளர்க்கப்பட்டவன். காந்திக்கு மனிதன் மதத்தினுடைய அடிப்படையில் அவர் ரொம்ப சிறந்த மதவாதி. அவர் ராமராஜ்யத்தை உண்டாக்க வேண்டும் என்று, ராமனின் பேரால் ஒரு ராஜ்யம் கட்ட வேண்டும் என்று நினைத்தவர். ஆனால் ராமர் கோயிலை இடிக்க வேண்டும் என்று நினைப்பவர் இல்லை. அது இப்பொழுதும் சொல்கிறேன், நீ ராமராஜ்யத்தை உண்டாக்குகிறேன் என்று சொல், அது இந்துத்துவா சொல் அல்ல, அது காந்தியினுடைய சொல். எல்லா மக்களையும் சமமாக, எளியவர்களையும் போற்றி நடத்துகின்ற ஆட்சி ராமனுடைய ஆட்சி என்று கம்பன் சொல்லுவான். ராமராஜ்யம் நடத்துவது வேறு, ராமருக்கு கோயில் கட்டுவது வேறு. அது வெறும் அடையாளம். நீ ஒரு மசூதியை தட்டி விட்டு விட்டு கடத்துவாய், 28,000 கோடி இதுக்கு செலவழிப்பாய். இதன் மூலமாக இந்துக்களை வாக்காளர்களாக திரட்டுவதற்கு நினைப்பாய். அவன் இந்து அடையாளத்தை ஏன் பெற வேண்டும் என்று கேட்கிறேன். நான் இந்து இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற அறிவுடைய எவனும் தன்னை இந்து என்று நினைக்க மாட்டான். தமிழனுக்கு தனிச்சமயம் உண்டு. அவன் பக்தி இயக்க காலத்திலிருந்து சைவனாக, வைணவனாக, குலதெய்வ வழிபாட்டினனாக தொடர்ந்து வருகின்றவன். சென்ற நூற்றாண்டிலே இந்து என்று சொல்லி மாடுகளோடு மாடுகளாக, ஆடுகளோடு ஆடுகளாக நம்மளையும் சேர்த்து விட்டார்கள். இதை ஏன் என்று கேட்பதற்கு சுதந்திர போராட்டத்தில் நாதி இல்லை. ஆகவே நாமும் இந்து என்று அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு நம்பிக்கொண்டு திரிகிறோம். இந்த சேகர்பாபுக்கு எந்த புத்தியும் கிடையாது. இவர் அறநிலைய அமைச்சர். இவருக்கு இந்து அறநிலையத்துறை என்று ஏன் பேர் இருக்கிறது என்று அவருக்கு தெரியாது. ஸ்டாலினுக்கு தெரியுமா? அவருக்கும் தெரியாது. 15 ஆண்டுகளாக சொல்கிறேன், தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வை. அந்த தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறையில் சைவத்தை சேர், வைணவத்தை சேர். நான் சொல்லுகிறேன், பிராமணனுடைய வேத மதத்தையும் கூட சேர். அவன் தமிழனாக இருக்கிறான், தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவனாக இருக்கிறான். அவன் கடைப்பிடிக்கின்ற மதம் எதுவாக இருந்தால் மதையும் சேர். முஸ்லீமாக இருக்கட்டும், அவன் தமிழனாக இருக்கிறான். கிறிஸ்துவனாக இருக்கட்டும், அவன் தமிழனாக இருக்கிறான். ஆகவே அவர்கள் கடைப்பிடிக்கின்ற மதங்கள் எதுவாக இருந்தாலும் தமிழர்கள் தங்களுடைய போக்குப்படி மதங்களை கடைப்பிடிக்கட்டும். ஆனால் சமயங்கள் தமிழ் சமயங்களாக இருக்கட்டும். யார் சொல்வதையும் யாரும் கேட்பதில்லை. எந்த ஒரு விவாதமும் நடைபெறுவதில்லை. எந்த ஒன்றிலும் அறிவு ஆழம் கிடையாது.
எல்லாம் வெட்டித்தனமான இல்லாவிட்டால் நாட்டிலே ராஜாஜியை போல் ஒரு ஞானி பிறந்த நாட்டிலே, அரசியல் கட்சி தலைவனாக இருந்த நாட்டிலே, அவர் ஆட்சிக்கு வந்து நான் நின்னது செய்வேன் என்று சொல்லக்கூடிய நாட்டில் இந்த சைமான் வந்து நான் அண்ணன் ஆட்சிக்கு வருவேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த நாடு தாழ்ந்து விட்டது என்று பொருள். தாழ்ந்து விட்டது என்று பொருள். சிங்கப்பூரினுடைய தலைமை அமைச்சர் சொல்கிறார் 51% பாராளுமன்றவாதிகள் கிரிமினல்கள் என்று சொல்லுகிறார். கேவலம். இதற்கு மோடி கண்டனம் தெரிவித்தாரே தவிர இவர்கள் தேர்வு செய்கின்றவர்களெல்லாம் கிரிமினல்வாதிகளாகத்தான் இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், சிவகங்கையில் அந்த தேவநாதனோ ஏதோ அவர் மயிலாப்பூரில் இந்த ஃபண்டை ஏதோ செய்து விட்டார் என்று சொல்லி பெரிய அளவுக்கு இந்த மக்கள் அலைமோதுகிறார்கள். வேறு ஆள் கிடையாது, மோசடி செய்யாத ஆள் கிடையாது. இந்த கார்த்திக் சிதம்பரம் பல்வேறு குற்றங்கள் சுமத்தப்பட்டு சிறைக்கு போயிட்டு வந்தவர். அவருடைய தகப்பனார் பானா சிதம்பரம் டில்லிட்டிகார் சிறைச்சாலையில் இருந்தவர். ஆவண்ணா ராஜா 2 வருஷம் இருந்தவர். நம்முடைய கனிமொழி. நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளையும் எடுத்துக்கொண்டு பார்த்தால் 50% மேல் கிரிமினல் வழக்குகளில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். சிறைச்சாலைக்கு கிரிமினல் குற்றத்திற்காக சென்று வருகிறார்கள். இவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி இந்த நாட்டை நியாயமாக ஒழுக்கமாக ஆள முடியும்? இவர்கள் திரும்ப திரும்ப வெல்லுகிறார்கள். ஆக இங்கே பணமும் ஜாதியும் மிகப்பெரிய பணியினை தேர்தலுக்கு ஆற்றுகின்ற போது எல்லா நியாயங்களும் அடிபட்டு போயிடும். ஆக நான் சொல்லுகிறேன், சமூகத்தை மாற்றி அமைக்காமல் இந்த கட்சிகளை மாற்றி அமைக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. காந்தி சமூகத்தை மாற்றி அமைத்தார். இப்பொழுது சமூகத்தை பற்றி மாற்றுவதற்கெல்லாம் பேசுவதற்கே மனிதர்கள் இல்லை. சும்மா ஏதாவது சொல்லிக்கொள்ள வேண்டியது. நாங்கள் திருவள்ளுவர் கல்ச்சரல் சென்டர்ஸை உலகம் பூராவும் ஏற்படுத்துவோம். திருவள்ளுவர் சொன்ன அறம் சார்ந்த ஆட்சியை நான் தருவேன் சொல். திருவள்ளுவருடைய பெயரை நீ என்ன பரப்புகிறாய்? திருவள்ளுவருடைய பெயரை பரப்பினால் என்ன அவருக்கு தெரியுமா? பரப்பாவிட்டால் என்ன அவருக்கு தெரியுமா? நாம் மாறுவதற்கும் நாம் கடை தேர்வதற்கும் நூல் எழுதினான் அவன். அந்த பயனை பெற்று உயர்வு நாம் அடைந்தால் நமக்கு வாழ்க்கைக்கு நன்மை. அதுதான் திருக்குறளின் பலனே தவிர அதை விட்டு திருக்குறளுக்கு தீபாராதனை காட்டி, ஆனால் திருக்குறள் என்று படிக்க தெரியாத ஒரு மனிதன் திருக்குறளுக்கு தீபாராதனை காட்டுவது எப்படியோ அப்படித்தான் இந்த மோடி செய்ய போதும். 133 அடிக்கு சிலை வைத்தார் கருணாநிதி. அதற்கு பிறகு நாட்டினுடைய ஒழுக்கமே படுமோசமாக போனது. திருவள்ளுவருடைய சிலை ஒழுக்கத்தை நிறுத்தாது. திருவள்ளுவருடைய திருக்குறள் அதை கடைப்பிடிப்பது, அதனுடைய கடைப்பிடிகள் அவைதான் ஒழுக்கத்தை ஏற்படுத்த முடியுமே தவிர இது அல்ல. ஆனால் இந்த வெற்று அரசியல் தான் இவர்கள் நடத்துவார்கள். ஆக இந்த தேர்தலில் என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியாது. என்ன நடக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டால் திமுக, பாஜக இவையெல்லாம் நம்முடைய சீமான் கட்சி இதெல்லாம் தொடை தெரியப்பட வேண்டும். நான் ஏன் கொஞ்சம் இடம் வைத்து அதிமுகவுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், யாராவது ஒருவர் இந்த பிஜேபியை அகற்றுவதற்கு வேண்டும், அந்த இடத்தை அவர் நிரப்பட்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். இந்த கட்டத்திலும் கூட எடப்பாடி அதை முழுமைப்படுத்தி பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளை பெறுவதற்கு அவரும் முயல்கின்றவராக இருந்தால் அது கெட்டிக்கார அரசியலாக இருக்கும். நேரத்தை ஒதுக்கி சரி, நல்லது.